ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேஞ்சரஸ் டெங்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல முக்கியமான வீடியோக்களை நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். மழை காலத்துல டெங்கு காய்ச்சல் பரவுவதும் பல உயிர்கள் காவு வாங்குவதும் வழக்கமான ஒன்னாயிடுச்சு. இப்ப உள்ள காலகட்டத்துல 19ஆம் நூற்றாண்டுல பரவ ஆரம்பிச்ச இந்த டெங்கு காய்ச்சல் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இன்னைக்கு இருக்கு. பல கவர்மெண்ட்டுக்கு இந்த டெங்கு காய்ச்சலால நிறைய கெட்ட பேர் கூட வந்திருக்கு. இது ஒரு ரொம்ப கொடிய நோய் நண்பர்களே. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால குறிப்பா சொல்லுங்க, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இந்த டெங்கு காய்ச்சல் பரவி வந்துட்டு இருக்கு. இதனால் மக்கள் ரொம்ப கவலையிலயும் பயத்திலயும் இருக்காங்க. அந்த பயத்தை போக்கணும், அதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்க தவிர கம்மியான மாதிரி தெரியல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகாதாரமற்ற வாழ்க்கை தான். நம்ம வீட்டை சுத்தி உள்ள இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாலே நம்ம வீட்டுல நம்ம வீட்டால கொசு கண்டிப்பா பரவாது. அதனால ஒவ்வொரு வீட்லயும் நம்ம வீட்டை சுகாதாரமா வச்சுக்கிறது நம்மளோட கடமை தான் ஃப்ரெண்ட்ஸ். டெங்கு காய்ச்சல் ஒழிப்புக்காக அரசோட நடவடிக்கைக்கு மக்கள் ஒத்து போகணும். அப்போதான் டெங்குல இருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு பொதுநல மருத்துவர் தேவராஜன். மேலும் இவர் பேசக்குள்ள டெங்கு காய்ச்சல் பற்றியும் மற்ற காய்ச்சல்களில் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பத்தியும், இதுக்கான பரிசோதனைகள் தீர்வுகள் என்னங்கிறத அவரை பத்தி சொல்லியிருக்காரு. நான் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அரசு பொதுநல மருத்துவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். டெங்கு என்னும் வைரஸ் கிருமியால் ஏற்படும் காய்ச்சல் என்பதால் இதற்கு டெங்கு காய்ச்சல் என்ற பெயர். டெங்கு என்ற ஸ்பானிய மொழி சொல்லுக்கு எலும்பு முறிவு காய்ச்சல் என்று பொருள். அதாவது இந்த காய்ச்சலின் போது எலும்பு முறிவு, அதாவது நம்ம எலும்பு முறிஞ்சு போனா நம்மளுக்கு எப்படி ஒரு கடுமையான வலி, நம்ம தாக்க முடியாத வலி இருக்கும் இல்லையா, அதே போல வலி இந்த டெங்கு காய்ச்சல் வந்தா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த வைரஸ் கிருமி பாத்தீங்கன்னா 4 வகையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு வகையான வைரஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா குணமான பின்னாடி திரும்ப அதே வைரஸால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வாழ்நாள்ல திரும்ப வரவே வராது. ஏன் அப்படின்னா அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாயிடும். ஆனா பாக்கி உள்ள 3 வகையான வைரஸ் நோய் இருக்கு பாத்தீங்களா, அதனால நம்மளுக்கு பாதிப்பு வரலாம் அப்படிங்கறதையும் அவர் எச்சரிக்கிறாரு. இந்த டெங்கு காய்ச்சல் எப்படி மத்தவங்களுக்கு பரவாது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி, காற்று, இது மூலமாதான் டெங்கு பரவாது. டெங்கு பாதிச்சிருக்கும் இல்லையா, யாரையோ ஒருத்தவங்களை பாதிச்சிருக்கும். அவங்க தும்புறாங்க, அவங்க இரும்புறாங்க, இதால நம்மளுக்கு டெங்கு பரவிடும் அப்படின்னு பயப்பட வேணாம். அப்படிலாம் அது பரவாது ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎஸ் கொசு, அதாவது நம்மளுக்கு டெங்கு உண்டாக்குது இல்லையா, இந்த கொசு எப்படி இருக்கும், நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎஸ் கொசு பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதன் சிறகுகள் வெள்ளை நிற புள்ளிகளால் காணப்படும். அதோட ரெக்கையில பாத்தீங்கன்னா புள்ளி வெள்ளை கலர்ல தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல பெண் கொசு மட்டும்தான் மனிதனுக்கு நோயை உண்டாக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த பெண் கொசு மட்டும் மனிதனுக்கு நோயை உண்டாக்குதுன்னா, இனச்செயலுக்கு பின்னாடி பெண் கொசுவோட முட்டை வளரணும், அதாவது முதிர்ச்சி அடையணும் அப்படின்னா மனித உடம்புல உள்ள புரத சத்து அதுக்கு தேவைப்படுமா. இதனால மனித உடம்புல உள்ள வெப்பத்தை அது உறிஞ்சி, இதனால கொசுவின் உள்ள, அதாவது கொசுவோட வயிற்றுல உள்ள அந்த முட்டை வளர்ச்சி அடையுமா. 3வது நாளில் நீரில் முட்டையிடும். 6வது நாளில் லார்வா நிலையை அடையும். 11வது நாளில் லார்வாவிலிருந்து பூச்சி நிலையை அடையும். 13வது நாளில் முழுமையான கொசுவாக வளர்ச்சி அடையும். இப்படி முழுமையாக வளர்ச்சி அடையும் கொசு வாழும் சூழலுக்கு ஏற்ப 2 முதல் 4 வாரங்கள் உயிர் வாழும். இந்த 4 வாரங்கள் உயிர் வாழுது இல்லையா, அப்பதான் நம்மளுக்கு நோய அதிகமாக்குது. பொதுவாக கொசுக்கள் என்றாலே சாக்கடை, அசுத்தமான குளம், குட்டை, நீர்நிலைகள், நீண்ட காலமா தேங்கி இருக்கும் தண்ணி போன்றவற்றால உண்டாவதுன்னு தான் நம்ம அறிஞ்சிருப்போம். ஆனா டெங்கு கொசு
அசுத்த மட்டை, அதாவது சுத்தமான நீர்ல தான் வளரக்கூடியவை. மற்ற கொசுக்கள் பெரும்பாலும் இரவுல தானே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த கொசுக்கள் காலையிலயும் மாலையிலயும் மக்களை கிடைக்குது. அதிகமான பாதிப்புன்னு சொல்ல போனா குழந்தைகள், பெரியவர்கள் என அனைத்து வயதினருக்குமே இந்த நோய் வரலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு டக்குனு இந்த நோய் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்களை நாங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கேர்ஃபுல்லா இருங்க. டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. வெளியில கடுமையான காய்ச்சல், அதாவது 104 டிகிரி பாராஹீட், அதிகமான தலைவலி, கண்களுக்கு பின்புறம், அதாவது கண்களுக்கு பின்னாடி வலி இருக்கும், அதாவது கண் விழிகள் இருக்கு இல்லையா, அது சிவந்து இருக்கும், வெளிச்சத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கண்கள் கூசும், உடல்ல சிவப்பு கலர்ல புள்ளிகள் உண்டாகும். இதோட எலும்புகளை உடைச்சி போட்டா எப்படி இருக்கும் வலி, அந்த அளவுக்கு வலி நம்ம உடம்புல ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள் தான். இது போல யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் உடனே நீங்க டெஸ்ட் எடுங்க. இந்த டெங்கு காய்ச்சலால உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இத பத்தி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. பெரும்பாலானவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டெங்கு பாதிச்ச 7 நாட்களுக்குள்ள சரியாயிடும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த டெங்குவால மிக மோசமான நிலை ஏற்படுத்தும். டெங்கு வைரஸ் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்ம ரத்தத்துல உள்ள தட்டணுக்கள் அதை மொத்தமா அழிக்கிறோம். இவை ரத்த உறைவதற்கு உதவக்கூடியவை. ரத்த தட்டணுக்கள் எண்ணிக்கை குறையும் போது அது நுரையீரல், வயிறு, பல் ஈறு இருக்கு இல்லையா, பல் ஈறு, சிறுநீர் பாதை ஆகியவற்றில ரத்த கசிவை உண்டாக்கும். சரியான சிகிச்சை மட்டும் நம்ம பண்ணல அப்படின்னா அப்ப உயிர் போக வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டெங்கு காய்ச்சல் பரிசோதனை, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்ப அறிகுறிகள். வைரஸ் நோய்கள்ல சாதாரணமா காணப்படக்கூடிய குணங்கள் என்பதால் உடனே டெங்குவை உறுதி செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சல் 3 நாளைக்கு மேல நம்மளுக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு சென்று NS1 ஆன்டிஜன், டெங்கு IgM அல்லது டெங்கு IgG உள்ளிட்ட ரத்த பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக ஒருவருக்கு தட்டணுக்கள் எண்ணிக்கை சுமார் 3 லட்சம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டெங்கு காய்ச்சல் தட்டணுக்கள் எண்ணிக்கை 20,000க்கு கீழே கம்மியாயிடும். டெங்கு காய்ச்சலுக்கு என்னதான் சிகிச்சை, இதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெங்கு காய்ச்சலுக்குன்னு தனியால எந்த சிகிச்சையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சலை கட்டுப்படுத்த பாராசிட்டமால் மாத்திரையும், உடம்பு வலி ரொம்ப இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக உடல் வலியை போக்குறதுக்காக சில மாத்திரைகளும், சிலருக்கு மட்டுமே டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாயிருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் குளுக்கோஸ் மற்றும் சலைன் தேவையான அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல நம்மளுக்கு ஏற்றுவாங்க. தட்டணுக்கள் குறைந்தவர்களுக்கு அதை ஈடு கட்ட நரம்பு இருக்கு பாத்தீங்களா, அது மூலமாக தட்டணுக்கள் மிகுந்த பிளட் புதுசா நம்மளுக்கு செலுத்துவாங்க. இதான் இப்ப உள்ள சிகிச்சை. சரி, நம்மளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு, இப்ப நம்ம என்னதான் செய்யணும், இத பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. காய்ச்சல் பாதித்த காலத்துல நோயாளி நல்லா ஓய்வு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உடல்ல நீரிழப்பை ஏற்படும் என்பதால் அதிக அளவுல நீர் சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். பால், பழச்சாறு, இளநீர், கஞ்சி போன்ற திரவ உணவுகளை அதிகமா சாப்பிட்டா அது நம்மளுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். டெங்குவை தடுக்க என்னதான் வழி, இத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெங்குல இருந்து தற்காத்து கொள்ள தடுப்பூசி எல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொசுவை ஒழிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. கொசுக்கள் வளர முடியாத அளவுக்கு வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் நம்ம சுகாதாரமா பராமரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்க விடாதீர்கள். தெருவுல தண்ணி தேங்கி இருந்தா கூட சுகாதாரத்துறை ஊழியர் தான் சரி செய்யணும், அந்த தண்ணியை அள்ளணும் அப்படின்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, நீங்க அவங்க வர வரையும் வெயிட் பண்ணீங்கன்னா அதுவால 10 கொசு உண்டாகும். அந்த 10 கொசு நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். இது நாளைக்கு நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. அதனால நீங்க அந்த தண்ணியை நீங்களே சுத்தம் பண்ணிருங்க. நம்ம வீட்டுல நம்ம வேலை பார்க்கிற இடத்துல குடிப்பதற்காக குடம், தண்ணீர் தொட்டியில சேமிச்சு வைப்போம் இல்லையா நீரு, அத கொசுக்கள் உள்ள போகாதபடி நல்லா மூடி பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ள கொசு வர முடியாத அளவுக்கு ஜன்னல்ல கொசு வலைய பொறுத்துங்க. கொசு வலைய பயன்படுத்தி கொசுக்கள் இருந்து தப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அதாவது இந்த கொசு மனித உடல்ல இருந்து வெளிப்படும் வேர்வை வாசம் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம சுவாசிச்சுட்டு மூச்சு காத்து வெளில வரும் இல்லையா, அது கார்பன் டை ஆக்சைடு, அது உடல்ல உள்ள வெப்பம் ஆகிய கொசுக்களை நம்ம பக்கமா ஈர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனவே கை காலு முழுக்க மறைக்கும் வகையில ஆடை அணியலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெங்குவை பத்தி ஆயுர்வேத மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்தியாவில் எழுதப்பட்ட எந்த ஆயுர்வேத புத்தகத்திலையும் இந்த டெங்குவை பத்தி சொல்லலையா ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு தண்டக ஜுரம், அதாவது தண்டக ஃபீவர் என்ற ஒன்றை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீவரும் இப்ப டெங்கு காய்ச்சல் வருது பாத்தீங்களா, இது ரெண்டுமே ஒத்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுர்வேதத்துல பரவக்கூடியது பரவாதது என 2 வகையான ஜுரங்களை சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல டெங்கு விஷக்கிருமிகளால் பரவக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சித்த மற்றும் ஆயுர்வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுல நிலவேம்பு கஷாயம், ஆடாதோட இலை, பப்பாளி இலை சாறு போன்ற நம்ம டெங்கு காய்ச்சல நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவை நாட்டு மருந்து கடையிலையும் பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனையில சித்த மருத்துவ பிரிவுல நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். டெங்கு வைரஸை சுத்தமா அழிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பா பயன்படுத்துங்க. டெங்கு காய்ச்சல் உங்களுக்கு ரத்த தட்டணுக்கள் கம்மியாயிரும் நான் சொன்னேன் இல்லையா, அது அதிகரிக்க ஒரு வழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, உலகத்திலேயே ரத்த தட்டணுக்களை அதிகரிக்க சிறந்த மருந்து ஆடாதோரா. இதுதான் இந்த கஷாயத்தோட முக்கிய மூலப்பொருளாகவும் உள்ளது. இது ரத்த தட்டணுக்களை அதிகரிக்குது, காய்ச்சலை குறைக்கும். சுதர்சனசூரணம், இந்த மருந்தோட முக்கிய மூலப்பொருள் நிலவேம்பு. இது மாத்திரை வடிவிலும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. இது சளி இருமல் தொடங்கி எந்த காய்ச்சலுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம வீட்டிலேயே நிலவேம்பு கஷாயம் தயாரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, ஒரு கைப்பொடி நிலவேம்பு, சிறிதளவு கோதை கிழங்கு, பற்பநாடகம், வெட்டிவேர், விளாமிச்சை வேர், சந்தனம், தேய்ப்புடல், மிளகு, சுக்கு ஆகியவற்றை சேர்த்து 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இது பாதியாக வரைய கொதிக்க வைங்க. அது பாதியான 4 டம்ளர் ஆகிற வரையும் கொதிக்க வைங்க. இதுல பெரியவருக்கு 30 மில்லியும், சிறுவர்களுக்கு 10-15 மில்லியும், குழந்தைகளுக்கு 10 மில்லியும் கொடுக்கலாம். இதுல அனைத்து நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கும். இவை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஆன்டிவைரல் பண்பு கொண்டவை. நிலவேம்பு கஷாயத்தை காய்ச்சல் வந்தவங்க மட்டும்தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, காய்ச்சல் வராதவங்க குடிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.